அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இன்னொரு வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிறைய நாள் சாப்பிடணும் செய்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு ரூபி செய்ய போகிறேன். என்ன செய்ய போறீங்க ரூபி? இன்றைக்கு நான் இன்றைக்கு கிழங்கு ரொட்டி தான் செய்து காட்ட போறேன். கிழங்கு ரொட்டி என்ன கிழங்குல? உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கு ரூபி கிழங்கு ரொட்டி செய்ய போகிறா. அதுவும் திடீரென நான் கேட்டால் போல் ஓகே உருளைக்கிழங்கு செய்வோம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ செய்கிற ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் மிரவள்ளி கிழங்கெல்லாம் வாங்கி செய்திருக்கலாமே. மிரவள்ளி கிழங்கு செய்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி உருளைக்கிழங்குலையும் செய்யலாம் தானே. அப்போ நாங்கள் திடீரென உருளைக்கிழங்குலாம் இப்போ நாங்கள் கிழங்கு ரொட்டி செய்ய போகிறோமே. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ரூபி எப்படி கிழங்கு ரொட்டி செய்ய போகிறான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நாங்க இப்ப கிழங்கு ரொட்டிக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னா மாக்குழைக்கணும். மாக்குழைக்கிறது முதல் உருளைக்கிழங்குல நல்ல வடிவா மசிச்சு வச்சுக்கிறேன். அது தாளிக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், உப்பு, தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். முதல் நாங்க இப்ப மாவை குழைப்போம். சரியா? ஓகே. இது நான் உருளைக்கிழங்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவிச்சிட்டு நல்ல வடிவா மசிச்சு வச்சுக்கிறேன். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தாளிக்கிறது தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இது கோதுமை மா அவிக்காத கோதுமை மா தான் நான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் 2 சுண்டு அளவு மா தான் எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத்தனைக்கு எடுக்கலாமே. அவ்வளவு மா எடுத்து நீங்க செய்யலாம். நல்ல வடிவா கலந்துட்டு இப்ப நாங்கள் உப்பு போடுவோம். தூள் உப்பு, தேவையான அளவு தூள் உப்பு போட்டுட்டு நல்ல வடிவா கலந்து விடுவோம். இப்ப நாங்கள் சுட்டான தண்ணி தான் எடுத்து வச்சுக்கிறோம். ஆக தண்ணிய சுட வைக்க கூடாது. ஒரு லேசான சூடு இருக்குதானே, அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். இப்ப அதை விட்டு தான் குழைக்க போறேன். நீங்க வேணும்னு சொன்னா பச்சை தண்ணியிலையும் குழைக்கலாம். சுடு தண்ணியில கொஞ்சம் குழைச்சா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதுக்காண்டி தான் தண்ணியை விட்டுட்டு இந்த வடிவம் கலந்து விடும். கலந்துட்டு இதால் அப்ப காம்பால் நாங்கள் கையாலேயே குழைச்சிருக்கலாம். சுடாது ஏன்னு சொன்னால் சுட்டாருந்த தண்ணி தானே, லேசான சூடாக தான் இருக்கும். கையால் குழைக்கலாம். பார்த்துங்க எப்படி சாஃப்டாக இருக்கணும். சுடு தண்ணி விட்டால் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நாங்கள் கையால் குழைச்சிருப்போம். மணி பார்த்தீங்களா மா இப்படி இருக்கு, நல்ல சாஃப்டாக இருக்கும். தெரியுமா அதில் குழைச்சா சுடு தண்ணியில் இல்லை வடிவா. நாளைக்கு சட்டி இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடுவோமா, கொஞ்சம் கையில் ஒட்டு தானே, எண்ணெய் விட்டுட்டு குழைச்சா நல்லா. இப்போ கிழங்கு ரொட்டிக்கு நல்ல வடிவா மா குழைச்சிட்டேன். பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்கணுமா. பாருங்க நல்ல சாஃப்டா இருக்குங்க. நல்ல வடிவா பாருங்களா. சட்டியில ஒரு மாவும் இருக்காது. நல்ல எண்ணெயை விட்டு நல்ல வடிவா குழைச்சாச்சு. இப்படி இதை வைப்போம். அங்கால வச்சுட்டு நாங்கள் கிழங்கு ரொட்டிக்கு கறி தயார் செய்யணும். முதல் அது வரையும் இந்த மாக்கு நல்லா புளிக்கட்டுக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். என்ன சாஃப்டா வேற நல்லபடியா பூரி கட்டில போட்டு உருட்டி எடுத்து நாங்கள் கறி ரொட்டி செய்வோம். இப்போ கறியை நாங்கள் பிரட்டி எடுப்போம். என்ன இப்போ நாங்கள் கிழங்கு ரொட்டிக்கு முதல் கிழங்கு கறியை சமைச்செடுப்போம். சரியா? அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி காயட்டும், கொஞ்சம் மீற மேலே காயட்டும். காஞ்ச அப்புறம் எண்ணெயை விட்டுட்டு தாளிப்போம். கொஞ்சம் போய்க்கு தானே பாலை தானே. அப்போ போய்க்கு இப்போ தேங்காய் எண்ணெய் விடுவேன். கிணக்கு தேங்காய் எண்ணெய் தேவையில்லை. இந்த வெங்காயம் போட்டு தானே கொஞ்சம் எண்ணெய் வேணும். இப்போ சின்ன சின்ன வட்டின வெங்காயத்தை போடுவோம்.
அதோட பச்சை மிளகாய் ஏன்னு போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். செத்த மிளகாயை விட பச்சை மிளகாய் வந்து நல்ல உரைப்பாக இருக்கும். அதுக்காக தான் பச்சை மிளகாய் போடுறேன். அதோட கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், நீங்கள் கடுகு வேண்டாலும் போடலாம். நல்ல வடிவாக பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்கள் இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க போடுவோமா. மரவள்ளி கிழங்கு வச்சு செய்தாலும் டேஸ்டாக இருக்கும் தெரியுமா அந்த கிழங்கு ரொட்டி. அதோட வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், நீங்கள் வேணும்னு சொன்னால் மஞ்சளும் போடலாம். எங்களுக்கு உரைப்புக்காண்டி நாங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து போடுறோம். அதோட தூளுப்பு, தேவையான அளவு தூளுப்பு. இப்போ வந்து கிழங்கு ரொட்டிக்கு வந்து கறி வந்து ரெடி ஆயிட்டு இப்போ நாங்கள் இதை இறக்கி அப்படியே வைப்போம். வந்து நாங்கள் ஒரு சைஸில் வந்து உருட்டி எடுப்போம். சரியாஞ்சு ஈஸியாக வேணுமா அதே உருட்டிட்டு எங்களுக்கு அளவான உருண்டையெல்லாம் எடுப்போம். விடுத்தாலுமா வருது பார்த்தீங்களா, நல்ல சாஃப்டாக இருக்குல்லாம். அதால தான் சுடு தண்ணியில் உழைக்கணும். இல்லை உருண்டையை பண்ணி உருட்டிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் மாவு உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துட்டு இந்த பூரி கட்டையில் வச்சு நல்ல வடிவாக தட்டி எடுத்துட்டு கருரொட்டிக்கு மடிச்சு எடுப்போம். சரியா எனக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா. கொஞ்சம் பச்சை மாவு வந்து இந்த பூரிக்கட்டையில் தூவிட்டு நாங்கள் உருட்டி எடுத்தோம்னு சொன்னால் மாவு வந்து இந்த பூரிக்கட்டையில் ஒட்டுப்படாது. அதுக்காண்டி தான். இப்போ வந்து நாங்கள் கறி ரொட்டிக்கு வந்து கறி வச்சு மடிக்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் மடித்து வச்சுட்டோமே. நான் கொஞ்சம் எனக்கு சொன்னால் லேட்டாக வேண்டதுக்காண்டி முதலே கொஞ்சத்தை மடித்து வச்சுட்டு நாங்கள் உண்டை மடித்து காட்டுறோம். சொன்னேன் தனியாக ஒரு ஆள் செய்யல, அதாவது 2 பேருமே மடித்து எடுத்துட்டேன். பிரச்சனை இல்லை மெல்லி சத்தட்டினா தான் 2 ரொட்டி தோசைகளில் வைக்க வந்து வேகும். இப்போ வந்து கறியை வைப்போம். கறியை வச்சுட்டு நல்ல வடிவாக மடித்து எடுப்பேன். இப்போ நாங்கள் ஒரு சட்டி கஞ்சால் வைப்போம். ஏற்கனவே நாங்கள் செய்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, உண்டைக்கு மேலே உண்டா வைக்கக்கூடாது, ஒட்டு பட்டுரும். இப்படியே நாங்கள் மிச்சம் இருக்கிற மாவுலேயே பக்கண்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு நாங்கள் கிழங்கு ரொட்டியை சுட்டு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் தோசைக்கல்ல அடுப்பில் வைப்போம். தோசைக்கல்ல நாங்கள் இன்றைக்கு கறி ரொட்டி வந்து சுட்டு எடுக்க போகிறோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி எல்லாம் செய்து வச்சுக்கிறோம். கறி ரொட்டி பெருசாக எண்ணெய் ஒன்று நாங்கள் விடையில, நாங்கள் எண்ணெய் விடையில தோசைக்கல்லே வச்சு எடுக்க போகிறோம். இந்த கிழங்கு ரொட்டிக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். கிழங்கு ரொட்டியை பாருங்கோ எல்லாம் மடித்து வச்சிருக்கிறோம். ஆனால் எண்ணெய் ஒன்று நாங்கள் பெருசாக விடையில. இதை வந்து கறி ரொட்டி என்னன்னு சொல்கிறதா. நான் இதுக்கு வந்து கறி ரொட்டி என்ன சொல்லுங்க. அப்போ கறி ரொட்டி ஏண்டா இந்த லீக்ஸு கேரட் எல்லாம் போட்டு செய்வேன். நாங்கள் இது கிழங்கு மட்டும்தானே போட்டுருக்கோம். அதனால தான் கிழங்கு ரொட்டின்னு சொல்கிறோம். தோசைக்கல் வந்து இப்போ சூடாயிட்டு நாங்கள் வந்து 2 ரொட்டியை தான் முதல் வைக்க போகிறோம். சொன்னால் நிறைய வச்சா திருப்புற கஷ்டம். அதால் 2 ரொட்டியை அடுப்பில் வைப்போம். கல்லில் நல்ல வடிவா தட்டி விட்டா சரி. இதுக்கு வந்து நெருப்பு கூட எரியக்கூடாது. என் கூட எரிஞ்சால் பக்கண்டு கீழால் எரிஞ்சிடும். இப்போ உள்ளுக்கு வந்து வேகாமல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தான் நெருப்பு வைக்க பிடிக்கணும்.
இப்போ வந்து மற்ற பக்கம் வந்து திருப்புவோம் சொன்னால் 2 பக்கம் மாறி மாறி திருப்பினா தான் நல்ல வடிவம் அவியும். இதுங்களா கொஞ்சம் தான் அவிஞ்சிருக்குது. கொஞ்சம் அவியணும் போல இருக்கேன். அது கொஞ்சம் அவியட்டும். அவிஞ்சா அப்புறம் திருப்புவோம். அதே பிரட்டுங்க மற்ற பிரட்டுங்க கொஞ்சம் எரிஞ்சு ஓடும். அதே விட்டுருந்தா அப்படியே எரிஞ்சு இந்த கறிக்கிட்ட மாதிரி வந்திருக்கும். தோசைக்கல் இந்த கலருக்கு வந்திருக்கும். அதோட சரி கிழங்கு ரொட்டி உள்ளுக்கு நல்லா வேகணுமே. அது வேகும், பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் பக்கம் வேகணும் தானே, அதுக்காண்டி இப்படி நிமித்தி விட்டுருக்குறேன். அப்போ தான் இந்த சைட் பக்கம் எல்லாம் வேகும். இது ஒரு பக்கம் போய் முடியும்னா மற்ற பக்கம் சைட்டில் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இஞ்சால் பக்கம் எல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு இப்போ நடுப்பக்கம் போட்டிருக்கோம். இதுதான் நடுவுக்குள்ளே வேகம். இந்த சைட் எல்லாம் முதல் வேக வச்சுட்டோம்னு சொன்னால் நடுவுக்குள்ளே வந்து பக்கண்டு வெந்துடும். பார்த்தீங்களா இப்படி வெந்திருக்காண்டு. இது வந்து எண்ணெய் இல்லாமல் நாங்கள் ரொட்டி எப்படி சுடுறோமோ அதே மாதிரி சுட்டு சாப்பிடலாம். எண்ணெயில் ஒன்றும் தேவையில்லை. தோசைக்கல்ல மட்டும் சும்மா நோம்புல எண்ணெயை பூசிட்டு அப்படியே பிரட்டி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் சுட்டு எடுக்க கரை ரொட்டி. ரெண்டா உள்ள மாவெல்லாம் வேகணும். ஏன்னா அந்த இதான் டோன்மெண்ட்டுக்காண்டி இப்போ 4 பக்கம் நாங்கள் திருப்பி எடுக்கணும். அதான் பிரச்சனை. ஓகே வெந்துட்டு இறக்குங்க. வெந்துட்டு இதை இறக்கிட்டு மற்ற ரொட்டியை வைப்பேன். கடை ரொட்டி மாதிரி இருக்கும். நார்மலாக இந்த எண்ணெய் துணியால் வந்து தோசைக்கல்ல வடிவாக துடைச்சிட்டு 3 ரொட்டி வைக்கலாம். வைப்பேன். ஓகே நாங்கள் இப்போ வந்து இதையெல்லாம் வச்சாச்சு தானே. 2 ரொட்டி 3 ரொட்டி இருக்கு. எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு எடுத்து போட்டு பார்ப்போமா? எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரொட்டி நல்லபடியாக வெந்துட்டுது. ரக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கரை ரொட்டியெல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஆக்கினா இந்த கரை ரொட்டி வந்து ரெடி. சுவையான கறி ரொட்டி. கறி ரொட்டி இல்லை கிழங்கு ரொட்டி. கிழங்கு ரொட்டி. ஓகே கிழங்கு ரொட்டி. அது கறி ரொட்டின்னு சொல்றதா? நான் கிழங்கு ரொட்டின்னு நாங்கள் பேர் வச்சுக்கிறோம். நாங்கள் பேர் வைக்கல. கிழங்கு ரொட்டின்னா கிழங்கு போட்டு செய்கிற. கறி ரொட்டின்னு சொன்னால் வேறு கறிகள் எல்லாம் மேலே வேறு கறிகள் போட்டு செய்கிறது தான் வந்து கறி ரொட்டி. இது வந்து கிழங்கு ரொட்டி. வந்து கிழங்கு ரொட்டி வந்து சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் வந்து பாவிக்கலாம். அந்த தோசைக்கல்ல மட்டும் நாங்கள் துடைச்சி எடுத்துனாங்க. ஏன் சொன்னால் தோசைக்கல்ல வந்து எண்ணெய் இல்லாடி தோசைக்கல் வந்து நல்லா எரிஞ்சிடுமென்றதுக்காண்டி நாங்கள் வந்து எண்ணெய் சுட்டு விட்டு அந்த தோசைக்கல்லை மட்டும் வடிவாக துடைச்சி எடுத்துட்டு தான் கிழங்கு ரொட்டி வந்து சுட்டு எடுத்துருக்கிறேன். இது நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது கிழங்கு ரொட்டின்னு சொல்லி. அப்படி வந்து இருக்கு அதுங்க நல்ல வாசமாகவும் இருக்குது. அந்த ரொட்டி வாசமானது அதே போலவே நல்ல வாசமாகவும் இருக்குது. அப்படி வந்து சூப்பராக வந்து செய்து எடுத்துருக்குறேன் கிழங்கு ரொட்டி. வேறுங்க இப்போ நான் சுட சுட சாப்பிட போகிறேன். ஓகே உண்டு சாப்பிட்டு காட்டுங்க. அப்போ பிச்சு காட்டுங்க அப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆவி வரக்க சுட சுட கிழங்கு ரொட்டி அப்படி கண்டு வேறுங்க. உள்ளே எல்லாம் நல்ல வடிவம் அவிஞ்சிருக்குங்க. நல்ல வடிவெல்லாம் அவிஞ்சிருக்குது. ஓகே சாப்பிடுங்க. சரியா சுடுவது போல இருக்கு. பார்ப்பேன். சுட தான் சாப்பிடுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா உரைப்பாமல் இருக்குது. பச்சை மிளகாய் போட்டாங்க. அதோட வந்து தூளும் தான் போட்டுக்கலாம். நல்லா இருக்குது. நல்லா உரைப்பாமல் இருக்குது. நீங்கள் இதே போல் வந்து கிழங்கு ரொட்டி வந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் இன்னொரு காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பாய்.